வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்இ தமிழ். இன்றைக்கி நம்ம மாணவிய கருணாக்கி திவ்ய சமக்கு அந்த லெசனில் இருக்கிற பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நாங்கள் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சி இப்போ நம்ம பார்க்கலாம். 6வது கொஸ்டின். ஃபாதர் புல்கே ने सन्यासी की परंपरागत छवि से अलग एक नई छवि प्रस्तुत की है कैसे? அதாவது ஃபாதர் புல்கே அவர் சன்னியாசிக்கு பரம்பராகத் சவி சே அந்த துறவி ஒரு பரம்பரையான துறவி அப்படிங்கிற அந்த ரூபத்திலேருந்து ஏன் செப்பரேட்டாக ஒரு புதிய உருவமாக அழகு ஏக் நை சவி ஒரு புதிய ப்ரெசண்ட்டாக நம்மளுக்கு முன்னாடி ப்ரெசண்ட் ஆகுறாரு எப்படி கைசே இப்படின்னு கேட்பாங்க. ஃபாதர் புல்கே ஏக் சன்னியாசி தே. ஃபாதர் புல்கே ஒரு துறவி பரந்து பாரம்பரிக் அர்த்தமே. ஆனால் அதை ஒரு பரம்பரை அர்த்தத்தில் நம்ம பார்க்க போனால் ஹம் உன்ஹே சன்னியாசி கியோ நஹி கஹ சக்தே, நம்மளையால் அவரை ஒரு சன்னியாசி அப்படின்னு நம்மளையால் ஏன் எடுத்துக்க முடியல இப்படியும் கேட்கலாம். ஆன்சர் பாருங்க. உத்தர் परंपरागत रूप से ईसाई पादरी संसार से अलग जीवन जीते हैं. அப்போ பரம்பராகத் ரூபசேனா அதாவது அவங்க இது உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்தே இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கு. பரம்பரையான ரூபத்தில் பார்த்தா ஈசாயி மீன்ஸ் கிறிஸ்டியன், கிறிஸ்துவ பாதிரிகள், ஈசாயி பாதிரி சம்சார்சே இந்த உலகத்தில் இருந்து, சே மீன்ஸ் இருந்து, இந்த உலகத்தில் இருந்து அழகு ஜீவன் ஜீத்தேகை ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வார்கள். இதுதான் அவங்களுடைய பேசிக்கான இதே. இப்போ ஃபாதர்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு அந்த ஒரு கருத்து இருக்கும். வே சாமானிய சன்சாரி லோகோசே அழகு வைராகிக்கு நீரஸ் ஜிந்தகி ஜீத்தேகை. அதாவது அவர்கள், வே மீன்ஸ் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா சாமானிய சன்சாரி லோகோசே ஒரு சாதாரண உலக மக்களிலிருந்து அழகு வைராக்கியக்கி அதிலிருந்து தனிப்பட்டு ஒரு துறவி அப்படிங்கிற வாழ்க்கையில் வைராக்கியக்கி நீரஸ், ரஸ் மீன்ஸ் ஒரு டேஸ்டான, நீரஸ் மீன்ஸ் ஒரு டேஸ்ட்லெஸ் ரசமற்ற ஜிந்தகி வாழ்க்கையை ஜீத்தேகை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அதாவது ஃபாதர்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு அர்த்தம். வே ஈசாயி தர்மாச்சார் மே ஹி அப்னா சமய வியதீத் கர்த்தே. அவங்க ஒன்லி அவங்களுடைய அந்த கிறிஸ்துவ அந்த நெறிமுறைகளில் மட்டும்தான் தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஈசாயி தர்மாச்சார் மீன்ஸ் அந்த கிறிஸ்துவ நெறிமுறைகள், அந்த அந்த எத்திக்ஸில் மட்டும்தான் அப்னா சமய தன்னுடைய டைமை வியதீத் கர்த்தே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. வே பிராயः अन्य धर्मा न्यायों के साथ மதுர் சம்பந்த் பனானேமே ருச்சி நகி லேத்தே. முக்கியமாக சொல்ல போனால் அவங்க மற்ற ரிலீஜியன் லீடரோட தர்மா நியாயோ மீன்ஸ் மத தலைவர்கள் கே சாத் அவர்களுடன் மதுர் சம்பந்த் மனானேமே ஒரு இனிமையான உறவை ஏற்படுத்திக்க அவங்க இன்ட்ரெஸ்டே காமிக்க மாட்டாங்க. ருச்சி நஹி லேத்தே. ஆனால் நம்ம ஃபாதர் காமில் புல்கே இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டானவர் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாதரி அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் பேராகிராஃபில் கொடுத்துட்றாங்க. செகண்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் புல்கே பரம்பராகத் பாதிரியோசே பின்னத்தே. இப்போ நம்ம ஃபாதர் புல்கேவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அவர் அந்த ட்ரெடிஷ்னலான ஃபாதரில் இருந்து அவர் பின்னத்தே டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறாரு. வே சன்னியாசி ஹோத்தே ஹுயே பி அவர் ஒரு துறவியாக இருந்த பொழுதிலும் அப்பனே பரிச்சித்தோ கே சாத் தனக்கு தெரிந்தவர்களுடன், கே சாத் மீன்ஸ் உடன், பரிச்சித்தோ மீன்ஸ் தெரிந்தவர்கள், அப்படின்னா தன்னுடைய தெரிந்தவர்களுடன் கஹரா லகாவ் ரக்தேகை ரொம்பவுமே ஒரு டீப்பான ஒரு கனெக்ஷனாக அவர் டீப்பாக ஒரு அட்டாச்மெண்ட்டில் இருப்பார் தெரிஞ்சவங்களோட. வே உன்சே மில்னே கேலியே சதா ஆத்தூர் ரஹத்தே அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு எப்பொழுதுமே அவர் ஒரு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பார், ஒரு விருப்பம் அவர்கிட்ட இருக்கும் எப்போதுமே. தத்தா சப்கோ கலே லகாக்கர் மில்தே யாரை பார்த்தாலும் எல்லாரையுமே அவர் ஒரு அன்பால் அரவணைத்து மீட் பண்ணுற மாதிரி தான் அவருடைய மீட்டிங்கு அந்த சந்திப்பு இருக்குமாமா. வே சன்சாரி லோகோ கே பீச் ரஹ்கர் உன்சே நிர்லிப்த் ரஹ்தே தே. அதாவது இது யாரை சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஃபாதர் அப்படின்னா அவங்க இந்த சன்சாரி லோகோக்கி பீச் ரஹ்கர் இந்த உலக மக்களுக்கு இடையில் தான் வாழ்கிறாங்க. உன்சே நிர்லிப்த் ரஹ்தே தே ஆனால் அவங்களோட ஒரு பற்றுதல் இல்லாத வாழ்க்கையை தான் வாழுவாங்க. ஒரு சாதாரண பாதிரிகர்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. வே தர்மாச்சார் கி பர்வாக கியே பினா. ஆனால் நம்ம ஃபாதர் காமில் புல்கே எப்படின்னா தர்மாச்சார் கி பர்வாக கியே பினா அந்த அந்த மதத்தினுடைய நெறிமுறைகளை அதையும் தாண்டி பர்வாக கியே பினா
अन्य धर्म वालों के உற்சவோ சன்ஸ்காரோ மேபி மற்ற மத மத அந்த ரிலிஜியன்ஸோட அவங்களுடைய ஃபெஸ்டிவல்லையும் அவங்களுடைய கலாச்சாரத்துலையும் மேபி கர்கே படே புஜுர்கு கி பாந்தி ஒரு ஒரு அந்த இடத்துல ஒரு மெயினான ஒரு ஆளாட்டம், அதாவது ஒரு எல்டர் ஆட்டம், ஒரு பெரியவர் ஆட்டம். பாந்தி புஜுர்கு மீன்ஸ் ஒரு வீட்டுக்கு பெரியவரா இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்களுடைய அந்த ஃபெஸ்டிவல்ஸ்ல எல்லாம் அவர் வந்து என்ன பண்ணிக்கு வராமா, சாமில் ஹோத்தே தே, கலந்துக்கு வராமா. வே கபி கிசிகோ अपने से दूर तथा अलग नहीं प्रतीत होने देते थे. அவர் எப்பொழுதுமே யாரையுமே தன்னை விட்டு தூரமா வச்சு அவர் பார்க்கவே மாட்டாரு. லோகு உன்ஹே பாதரி நகி, அவரு மக்கள் வந்து அவரை வந்து ஒரு துறவியா அவங்க வந்து பாதிரியாரா பார்க்கல. அபிதூ, ஆனால் அப்பனா ஆத்மீய சன்ரக்ஷக் மாட்டேதே, அவங்க தன்னுடைய ஆன்மீக பாதுகாவலராக அவங்க வந்து நம்ம ஃபாதர் காமில் புல்கேவை பார்த்துருக்குறாங்க மக்கள். அதனால தான் இந்த கொஸ்டின்ல என்ன வருது பார்த்தீங்கன்னா, சன்னியாசிக்கு பரம்பராகத் சவியிலிருந்து அவர் வந்து ஒரு நைச்சவி, அதை வந்து ஒரு புதிய உருவத்தை மக்களிடையே அவர் வந்து விட்டு சென்றுள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கொஸ்டின், ஆசிய ஸ்பஷ்ட கீஜியே, அதாவது பொருளை தெளிவுபடுத்துக அப்படின்னு அர்த்தம். ஆசிய ஸ்பஷ்ட கீஜியே. ஃபர்ஸ்ட் இது பாருங்க, நம் ஆங்கோ को गिनना स्याही फैलाना है. நம் ஆங்கோ को गिनना स्याही फैलाना है. இதனுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா உத்தர் பாருங்க. फादर कामिल बुल्के की मृत्यु पर उनके प्रियजन, परिचित और साहित्यिक मित्र इतनी अधिक संख्या में रोए. அப்போ ஃபாதர் காமில் புல்கேயினுடைய மரணத்தப்ப அவர் இறந்தோன உன்கே பிரியஜன், அவருடைய பிரிய ஜனங்கள், பிரிய மக்கள், பரிச்சித்து தெரிந்தவர்கள், அவர் சாகித்யிக் மித்திர இலக்கிய நண்பர்கள், இத்தனை அதிக சங்கியாமி அவ்வளோ ஒரு எண்ணிக்கையில் அழுது கொண்டிருந்தார்களாமா. ரோயே கி உன்கோ கிணனா, அவங்களுடைய கவுண்டிங் வந்து கவுண்ட் பண்ணுறதே கஷ்டமான அந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்கும் போல. உன்கோ கிணனா கடின் ஹை, ரொம்ப கஷ்டமானது. உன்கே பாரேமே லிக்னா வியர்த்தமே சாயி கர்ச்சு கர்னா ஹை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவரை பற்றி எழுதுறதே கொஞ்சம் வேஸ்ட் தான். அதாவது வேஸ்ட்னா பேனா, ஷாஹி மீன்ஸ் இங்கை குறிக்கும். அந்த பேனாவில் இருக்கிற இங்கு தான் செலவாகும். ஆஷிய ஹை. இப்போ இதனுடைய மீனிங் என்னன்னா, உன்கே துக்குமே ரோனே வாலோக்கி சங்கியா பகுத் அதிகுதி, அவருடைய இறப்பில் பங்கு கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம். அதுலேயே அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த லைனுக்குரிய மீனிங் அதுதான். இப்போ அடுத்தது பாருங்க, ஃபாதர் கோ யாத் கர்னா ஏக் உதா சாந்த் சங்கீத் கோ சுனனே ஜைசா ஹை. ஃபாதர்னுடைய ஞாபகம் வரும்போது அது எப்படி இருக்குனாமா, ஒரு சோகமான ஒரு அமைதியான ஒரு சாங்கை வந்து கேட்குற மாதிரி அந்த மாதிரி இருக்காமா. இப்போ இதை வந்து ஸ்பஷ்ட் கீஜியே, தெளிவுபடுத்த சொல்றாங்க. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா, ஹம் ஃபாதர் காமில் புல்கே கோ யாத் கர்த்தே ஹை, நமக்கு ஃபாதர் காமில் புல்கேயினுடைய நினைவு வரப்ப தோ உன்கோ கருணா பூர்ணா ஒரு சாந்தி व्यक्तित्व सामने आ जाता है. நம்மளுக்கு முன்னாடி என்ன நம்மளுக்கு அப்படியே நம்மளுடைய நினைவுக்கு வரும்னா, கருணாபூர்ண ஒரு கருணை நிறைந்த, சாந்தி व्यक्तित्व ஒரு அமைதியான ஒரு பர்சனாலிட்டி நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்மளோட ஞாபகத்தில் வந்து நிற்குமாமா. உன்கே நாரகனேசே மண்மே உதாஸ் கிர்னே லகத்திகை, அவர் இல்லை, இப்போ நம்ம கூட அவர் இல்லை அப்படின்னு நம்ம அது தோன்றது, நம்ம மனசில் ஒரு சோகம் வந்து அப்படியே அந்த ஒரு சோகம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்காமா. ஐசா லகத்தாகை மானோ சாமனே கோயி சாந்த் உதா சங்கீத் பஜ் ரஹா ஹோ. இது எப்படி இருக்குன்னா, எது போல, மானோ மீன்ஸ் ஐசா லகத்தாகைனா இந்த மாதிரி தோணுது அப்படின்னு அர்த்தம். ஐசா லகத்தாகை மானோ எது போல வென்றால், சாமனே கோயி சாந்த் உதா சங்கீத் பஜ் ரஹா ஹோ, நம்மளுக்கு முன்னாடி ஒரு சோகமான ஒரு பாடல் வந்து ஒலித்து கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமாமா. அதுதான் உங்களுக்கு அந்த இதனுடைய மீனிங். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 8வது கொஸ்டின், आपके विचार से बुल्के ने भारत आने का मन क्यों बनाया होगा. உங்களுடைய எண்ணத்தில் ஃபாதர் புல்கே பாரதத்திற்கு வந்தது, பாரத் ஆனேகா மண், அவருக்கு வந்து பாரதத்துக்கு தான் வரணும் அப்படின்ட்டு அவருடைய மனசுல எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிறத எழுத சொல்றாங்க. ஆப்கே விசார் சே புல்கே நே பாரத் ஆனே கா மன் क्यों बनाया होगा. आंसर,
फादर के मन में भारत के संतों ऋषियों और आध्यात्मिक पुरुषों का आकर्षण रहा होगा. ஃபாதர்னுடைய மனசுல நம்ம இந்தியாவினுடைய சந்தோ செயின்ட், அதாவது அந்த சன்னியாசி அவர்கள், அந்த சன்னியாசிமார்கள், அடுத்தது ரிஷியோ அதாவது அந்த முனிவர்கள், அவர் ஆத்தியாத்மிக் புருஷோ ஆன்மீக புருஷர்கள், இவர்களெல்லாம் பற்றி அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்குது போல. அதில் வந்து அட்ராக்ட் ஆயிருக்காரு. ஆக்கர்ஷன் ரஹா ஹோகா, ஹோ சக்தாஹை. ஹோ சக்தாஹைனா அதாவது இட் இஸ் பாசிபிள், அது பாசிபிளானது தான். என்னது, இந்த மாதிரி ஒரு நல்ல முனிவர்கள், கவிகள், ஆன்மீக புருஷர்கள்லாம் இதெல்லாம் சாத்தியம்தான். நம்ம இந்தியாவில் தான் எல்லாருமே பிறந்திருக்கிறாங்க. அதுதான் ஹோ சக்தாஹை, இது சாத்தியமே. வே சுவாமி விவேகானந்த், ரவீந்திரநாத் டைகோர் और अन्य धर्माचार्यों से प्रभावित रहे हो. அப்போ அவர் வந்து சுவாமி விவேகானந்தரை பற்றியும் ரவீந்திரநாத் தாகூரை பற்றியும் அந்நிய தர்மாச்சாரியோ மற்ற எல்லாரையும் பற்றியும் அவருக்கு ஒரு பிரபாவித் ரஹேஹோ, அவர் வந்து ஒரு அட்ராக்ட் ஆயிருக்காரு. ஏக்கு வைராகி நே வைராகிய கி தர்தி மே ஹி ஜீனா சாஹா ஹோ. ஒரு துறவி என்பவர் ஒரு துறவிகள் இருக்கின்ற அந்த பூமியில் தான் வாழ்வதற்கு ஆசைப்படுவார், விருப்பம் படுவார். அதனால தான் அவர் வந்து அந்த ஃபாதர் அப்படிங்கிற அந்த இது படிச்சு முடிச்சோன்னே பாரதத்திற்கு வரணும் அப்படின்னு இந்தியாவை சூஸ் பண்றாரு. லாஸ்ட் கொஸ்டின். பகுத் சுந்தர் ஹை மேரி ஜென்மபூமி ரேம்ஸ் சைப்பிள். இது வந்து அந்த லெசன்ல வர ஒரு சென்டென்ஸ். इस पक्तियों में இந்த வரிகளில் ஃபாதர் புல்கே की अपनी मात अपनी जन्मभूमि के प्रति कौन सी भावनाएं अभिव्यक्त होती है. அப்ப இந்த வரிகளில் ஃபாதர் புல்கே தன்னுடைய பிறந்த பூமி, அவர் வந்து பிறந்த இடம் ரேம்ஸ் சைப்பிள் அப்படிங்கிறது அவர் வந்து பிறந்த இடம். அந்த இடத்தை பற்றி பிரதி கவுன்சி பாவனாயங் அபிவிக்து ஹோத்திகை, அவருக்கு எந்த ஒரு எண்ணங்கள் வந்து அந்த டைம்ல வெளிப்படுது. ஆப் அப்படி ஜென்மபூமி கே பாரேமே கியா சோச்தே ஹை, நீங்க உங்களுடைய ஜென்மபூமியை பத்தி என்ன நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர். இஸ் பக்தியோமே ஃபாதர் காமில் புல்கே கா ஸ்வபாவிக் தேஸ் பிரேம் வியக்து ஹுவா ஹை. அப்ப இந்த வரியிலிருந்து ஃபாதர் காமில் புல்கேயினுடைய ஒரு இயற்கையான தேச அன்பு பற்று வெளிப்படுகிறது. जन्मभूमि से गहरा लगाव होने के कारण उन्हें वह बहुत सुंदर प्रतीत होती है. அதாவது பிறந்த பூமியின் மீது ஒரு நல்ல ஈடுபாடு கொண்டவரால் தான், அந்த ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தினால் தான் உன்ஹே வஹ் பகுத் சுந்தர் பிரதீத் ஹோதி ஹை, அது ரொம்ப அழகான இடம் அப்படின்ட்டு அந்த இடத்த பார்க்க முடியும். நம்மளுக்கு நம்ம பிறந்த இடத்து மேலே ஒரு பற்று இருந்தாதான் அந்த இடத்த பற்றி பேசுகிறப்பே ஒன்றும் இல்லை, நம்ம பிறந்த ஊர் அப்படிங்கிறப்பே நம்மளுடைய மனசில் ஒரு பூ மலர்ற மாதிரி இருக்கும். ஓ, நம்ம பிறந்த ஊர். அப்போ அந்த நம்ம பிறந்த ஊர் மேலே நம்ம வச்சிருக்கிற அன்பை பற்ற காமிக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது அப்படி ஜென்மபூமியை பற்றி நம்ம சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா மை பி அப்படி ஜென்மபூமி பாரத் கா புத்திரஹூம், நானும் இந்த பாரதத்தினுடைய பிள்ளை. யஹ் தர்த்தி மேரி மாக்கிய சமான் ஹை, இந்த பூமி என்னுடைய அன்னைக்கு சமமானது. முஜே இஸ்கா சப் குச் பிரிய லகத்தாக, எனக்கு இங்கே இருக்கிற எல்லாமே பிரியமான, எனக்கு பிடித்தமானதாகத்தான் இருக்கிறது. முஜே யஹாங்கா அன்ன ஜல் தர்ம சன்ஸ்கிருதி சப் பிரியகை, இங்கே இருக்கிற சாப்பாடு, நீர்நிலம், ரிலீஜியன்ஸ், கலாச்சாரம், இது எல்லாமே எனக்கு பிடித்தமானது தான். மை இஸ்கே உத்தானுமே அப்னா ஜீவன் லகானா சாகுதாகும், நான் இதனுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஈடுபட விரும்புகிறேன். மை சங்கல்ப கர்த்தாகும், நான் ஒரு தீர்மானம் செய்கிறேன். கி மை கோயி ஐசா காம் நஹி கருங்கா ஜிஸ்ஸே ஜென்மபூமி கா அப்பமான் ஹோ, நான் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இந்த வேலையை செய்ய மாட்டேன். எந்த வேலையை? ஜென்மபூமிக்கா அப்பமான் ஹோ, என்னுடைய பிறந்த ஊருக்கு ஒரு அவமானமான காரியத்தை நான் எந்த பொழுதிலும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது ஃபியூச்சர் டென்ஸில் முடியுது பாருங்க. மை கோயி ஐசா காம் நஹி கருங்கா, நான் இந்த வேலையை எப்பொழுதும் செய்ய மாட்டேன். என்னன்னா நம்மளுடைய பிறந்த பூமிக்கு எந்த ஒரு அவமானம் ஏற்படுகின்ற காரியத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க.
இந்த லெசனில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை பற்றி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.